கேசவி, தயிர் சாதத்துல என்னென்ன இருக்கும்? தயிர், அப்புறம் சாதம். தயிர் சாதம், இது இருந்தாலும் தயிர் சாதம். தயிரும் இல்ல சாதமும் இல்ல, இங்க தயிர் சாதம் ரெடி ஆயிட்டு பாக்குறீங்களா? பார்க்கலாம். இது எப்படி தயிர் இல்லாம சாதம் இல்லாம தயிர் சாதம்? அதாவது தயிர் இருக்கு, ஆனா மாட்டுப்பால் தயிர் இல்லாம ஆல்மண்ட்ல செஞ்ச தயிர். ஆப்பிளா? ஆல்மண்ட். ஓகே. இங்க சீரகம் இருக்கு, இத பாருங்க. ஒரே நிமிஷம் தான் அவல் வச்சிருக்கோம். இத கொஞ்சம் சீரகத்தூள் போடுறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு தூள் போடுறோம், அப்புறம் கொஞ்சம் உப்பு போடுறோம், அதுக்கப்புறம் சோம்பு தூள் போடுறோம். தயிரை எடுத்து ஊத்துறீங்க. அது உள்ள இருக்கிறது என்னமா? சாதமா? எவள் யாரு இது? எந்த பொண்ணு இது? இத வெள்ளை அவல்னு சொல்றது, போகான்னு சொல்லுவோம். ஓகே, ரெடி தயிர் சாதம். இதுல சத்துக்கு முந்திரி பருப்பு பவுடரை போடுறோம், அதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் நம்மளுக்கு பாதாம் பருப்பு பவுடர் இருக்கு. இப்ப நம்மளோட தயிர் சாதம் ரெடி. எங்கம்மா தயிர் சாதம் ரெடியா இருக்கு? உங்களுக்கு நான் எடுத்து வச்சு கொடுத்துறேன். சூப்பர். சாதாரண விஷயம் இல்ல. நீங்க எந்த அளவுக்கு கைத்தட்டல் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் உற்சாகமா பாருங்க. இங்க தயிரும் இல்ல சாதமும் இல்ல, தயிருக்காக பாதாம் பருப்புல ஒரு தயிர், அவல்ல சாதம், இதை வச்சு தயிர் சாதம் செஞ்சுட்டாங்க. தமிழ் புத்தாண்டு அவ்வளவுதானாமா? சாதம் ரெடி ஐயா, சாப்பிடலாம். வாழ்த்துக்கள். வித்தியாசமான சாதங்களை கொடுத்திருக்கீங்க. எங்க மாமன்றத்தோட ஆலோசகர் ஐயா வந்திருக்காரு, அவருக்கு ஒரு தயிர் சாதம் கொஞ்சம் கொடுங்க, எப்படி இருக்குன்னு சாப்பிட வைக்கலாம். ஐயா உங்களை கருத்து சொல்லுங்க, தயிர் சாதம் எப்படி இருக்குன்னு. பிரமாதம். வந்தவங்க யாரும் மிஸ் பண்ணிடாதுங்க, எல்லாரும் கட்டாயம் வந்து சாப்பிடுங்க. உடலுக்கு குளிர்ச்சி. இதே உணவே மருந்தாக அருமையா கொடுத்திருக்காங்க. சித்த வைத்தியர் அம்மா ரவி, டாக்டர் ரவி அவர்களுக்கு நன்றி. நன்றிமா, நன்றி, வாழ்த்துக்கள்.